நற்பை வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய சேனலில் 27 நட்சத்திரக்குரிய பிஜ மந்திரங்கள், சித்தப்பெருமக்கள், பைரவர், நட்சத்திரத்துக்குரிய ஆலயம், நட்சத்திரக்குரிய தெய்வம், உணவு குறியீடு, நலந்தர நட்சத்திரம் பார்த்து வருவோம். அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரக்குரிய பிஜ மந்திரம் நான் ஏற்கனவே சொன்னது போல் மேக்ஸிமம் எல்லா நட்சத்திர பிஜ மந்திரம் பார்த்திங்கன்னா முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் தான் வரும். பிஜ மந்திரம் ஏன் எப்படி ஒரு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறப்ப நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம நட்சத்திரக்குரிய பிஜ மந்திரத்தை நம்ம சொல்லிட்டோ இல்லை எழுதிட்டோ ஆரம்பிக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லா நடக்கும், சிறப்பாக செயல்படும். பிஜ மந்திரம் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பெருமக்கள் வகுத்து கொடுத்தது. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு காயத்ரி மந்திரங்கள் இருக்குது, பிஜ மந்திரம் இருக்குது, ஸ்லோகங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பார்த்திங்கன்னா பிஜ மந்திரம். அப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிஜ மந்திரம் அனுச நட்சத்திரத்துக்குரிய சித்தப்பெருமக்கள் யார்? அனுசத்திரத்தில் அவதரித்தவர்கள் வான்மீகி சித்தர். எட்டுக்குடி முருகன் கோயிலும் உங்களுக்கு தெரியும், நாகப்பட்டினத்து பக்கத்தில் இருக்குது. வேதாரண்யம், நாகப்பட்டினத்துலேருந்து வேதாரண்யம் போகிற வழியில் இருக்குது, வேதாரண்யம் பக்கத்தில் இருக்குது எட்டுக்குடி முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலில் தான் அவர் வான்மீகி சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. அப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர் எல்லாருமே வான்மீகி சித்தரை வழிபடலாம், எல்லாருமே சித்தப்பெருமக்களை வழிபடலாம். நான் அனுச நட்சத்திரத்தில் அவர் அவதரித்துங்கிறதுனால நம்ம எட்டுக்குடி முருகனையும் வணங்கி விட்டு, விருச்சிக ராசினாலே செவ்வாயுடைய காரத்தன்மையில் வர்றது, இப்போ முருகன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம எட்டுக்குடி முருகனையும் தரிசித்து விட்டு அங்கு ஜீவசமாதியாக இருக்கும் வான்மீகி சித்தரை வழிபட்டு வந்தாலே வாழ்வியல் சுவாசம் உண்டு, சுபிக்ஷம் உண்டு, நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விஸ்வாமுத்திரர். விஸ்வாமுத்திரோட ஜீவசமாதி எங்கே இருக்குது? அது பார்த்தீங்கன்னா கூடங்குளம் அலுவலகம் சொல்கிறாங்க இல்லையா, அது பக்கத்தில் விஜயாபதிங்கிற ஊரில் இருக்குது. விஸ்வாமுத்திரர் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் அவதரித்தார். அவர் பேர் பார்த்திங்கன்னா வணங்காமுடி. அவர் பார்த்திங்கன்னா சித்தப்பெருமக்கள்லேயே ஆற்றல் அதிகம் உள்ளவர். இறைவனுக்கு ஈக்குவலான பவர் எல்லாருக்கும் வேண்டும், தவ வலிமையால் பெற்றவர். அவர் பிறப்பால் ஒரு அரசர். அவருடைய வரலாறு விஸ்வாமுத்திரை பற்றி நம்மளுடைய இது தனியாகவே நம்மளுடைய சேனலில் போடுவோம், அப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். விஸ்வாமுத்திரர் வழிபட்டு வந்தாலே வெற்றிக்கு விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வாமுத்திரை வழிபட்டாலே நாம் தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா நவகலச பூஜை செய்வாங்க. அந்த கடலில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற காளி தேவியை வணங்கிட்டு நம்ம அவர் பிரதிஷ்டை பண்ண சிவபெருமானை வணங்கிட்டு வந்தாலே விஸ்வாமுத்திரையுடைய ஆசை நம்மளுக்கு எப்பவும் உண்டு. அதனால் விஜயாபதி போயிட்டு வாங்க. அனுச நட்சத்திரம் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். காஞ்சி மக பெரியவார் அனுச நட்சத்திரம் தான் அவதரித்தார். ஹரஹர சங்கரா ஜெயிச்ச சங்கரா சொன்னாலே காஞ்சி மக பெரியவாருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? கோதானம் பண்ணாலோ பசுவுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணாலுமே, உதவி செஞ்சாலுமே காஞ்சி மகள் பெரியவாருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே கிடைக்குங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கோமாதாவுக்கெல்லாம் நம்ம உதவி செய்ய வேண்டும். அமாவாசை மட்டும் அகத்திக்கிற கொடுக்குறத நிப்பாட்டிட்டு கொடுக்குறத நிப்பாட்டிடக்கூடாது. எல்லா நாளையுமே நம்ம முடிஞ்ச நாளுக்கு பசுமாட்டுகளுக்கு நம்ம உதவி செய்யணும். சரிங்களா? அடுத்தது அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரக்குரிய மரம் மகிழ மரம். மகிழம்பூ நாதன் சிவபெருமானுக்கு ஒரு பேரே உண்டு. மகிழம்பூவுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. மகிழம்பூவால் சிவபெருமானை அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபட்டு வந்தாலே எல்லா ஐஸ்வர்யமும் பெற முடியும். மகிழ மரமே அவ்வளோ ஒரு புனிதமே மரம். அப்போ அனுச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அந்த மரமே நட்சத்திர விருட்சமாக இருக்குது. அப்போ அனுச நட்சத்திரக்காரங்க மகிழ மரம் எல்லாருமே வளர்க்கலாம், வீட்லேயும் வளர்க்கலாம். அந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு அழிவில் விளிம்பிலிருந்து மறுபடியும் தமிழ்நாடு தோட்டக்கலையும் வேளாண்மை துறையும் நெடுஞ்சாலைத்துறையுமே அதை மீண்டும் கொண்டு வந்துருக்குறாங்க. ஈரோட்டில் பார்த்திங்கன்னா சிறைகள்னு ஒரு அமைப்பு, நண்பர் விமல் அவர் பார்த்திங்கன்னா அவர் நிறைய மகிழம்பூ அந்த மரத்தை நிறைய வச்சுருக்காரு. நம்ம ஈரோட்டில் அரிசி கடை வச்சுருந்தப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடை வச்சிருந்த ஏரியாவிலையுமே நம்ம குடியிருந்த இடையிலையும் பார்த்திங்கன்னா மகிழம்பூ வச்சு திரும்பி அதை பராமரிச்சு வந்தோம். நான் நிறைய தண்ணி ஊற்றி அந்த மரத்தை வளர்த்துருக்கிறேன். ஏன்னா நான் அனுச நட்சத்திரக்காரன். அனுச நட்சத்திரக்குரிய மரம் மகிழங்கிறது எனக்கு தெரியும். அதனால் இனி காத்துட்டு வரேன். இன்றுமே பார்த்திங்கன்னா அதை விதைகள் சேகரிப்பேன். கரெக்டாக ஏப்ரல் மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா அது பழம் பழுக்க ஆரம்பிக்குங்க. இல்லையே பார்த்திங்கன்னா சின்ன கோவப்பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அது சப்போட்டா பழம் சின்ன பிஞ்சு விடுற மாதிரி இருக்கும். பழம் பழுத்துச்சுன்னா ஒரு ரெட் கலரில் வரும், செரி கலரையும் வரும். அந்த விதையை நம்ம சேமித்து வைக்கலாம். கரெக்டாக ஏப்ரல் 15 மேலே அது இதாகும். மே மாதத்தில் உள்ள ஆரம்பிக்கும். நம்ம பார்த்திங்கன்னா அதை சேகரித்து வச்சு காய வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாலுமே ஆனி மாதத்தில் நம்ம அந்த விதையை போட்டாலும் முளைக்க வச்சிடலாம். ஏன்னா நான் நிறைய செஞ்சுருக்கேன். நீங்களுமே அதை செய்யுங்க. நர்சரியில் போனீங்கனாலுமே உங்களுக்கு கிடைக்கும்.
2 மரக்கன்றுகளே வாங்கி நட வேண்டும். எப்பொழுதுமே மரக்கன்றுகளே ஒற்றையாக நடக்கூடாது. வாழை மரமாக இருந்தாலும் தென்னை மரமாக இருந்தாலும் 2 கன்றுகளை வாங்கி நட வேண்டும். அதுவும் பூசம் சுவாதி நட்சத்திரம் வர நாட்கள் நம்ம மரக்கன்றுகளை வாங்கி நட்டோம்னாலே சிறப்புங்க. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா பூச நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுடையது, சுவாதி நட்சத்திரம் ராகுடையது. சனி பெருக்கும், ராகும் பெருசாக இது பண்ணும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரமாண்டமாக காமிக்கிறது ராகுவோட வேலை. அப்படிங்கிற இந்த 2 நட்சத்திரத்தில் வாங்கி நம்ம மரக்கன்றுகளே வளர்க்கலாம். மரக்கன்றுகளை நீங்கள் தானம் பண்ணலாம். மகிழ மரத்தை தலைவிரிச்சமாக கொண்ட ஆலயங்களுக்குலாம் நீங்கள் போயிட்டு வரலாம். மகிழ மரத்தை தலைவிரிச்சமாக கொண்ட ஆலயம் பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை பக்கத்தில் ஐநூற்றீஸ்வரர் கோயில் இருக்குங்க. கொங்குனர் தவம் இருந்து தங்கத்தை 500 தங்கமாக மாற்றின இடம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு மகிழ மரம் இருக்குது. அந்த கோயில் போயிட்டு இருந்தீங்கனாலே அந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்குரிய மரம் அங்கே வச்சுருப்பாங்க. ஏற்கனவே என்னுடைய 3 நாள் நான் பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் போட்டிருப்பேன். அதை நீங்கள் அங்கே போனீங்கனாலே எல்லா நட்சத்திரத்துக்குரிய மரமாக அங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்து வழிபட்டு வரலாம். நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய மரங்களில் நம்ம எந்த ஒரு பிரார்த்தனை வச்சினாலுமே அது உங்களுக்கு நிறைவேறும். மரக்கன்றுகள் எப்பயுமே நம்முடைய வலது கை தண்ணி இப்படி பட்டுடி உள்ளே ஊற்றுற மாரி மரக்கன்று ஊற்றுற மாரி நம்ம ஊற்றி வளர்த்து லைட்டாக அதை தொட்டு கும்பிட்டு நம்ம அதில் எந்த ஒரு பிரார்த்தனை வச்சாலுமே நிறைவேறுங்க. அதனால் மரக்கன்றை நடக்கணும்னு எப்பயுமே நான் சொல்கிறது தான். நம்மளோட ஜாதகம் பார்க்க வந்தாலும் சொல்கிறவங்கள்ட்ட உங்கள் நட்சத்திரக்குரிய மரங்களை நட்டு வளருங்கள், உங்களுக்கு நல்லது நிறைய நடக்கும்னு சொல்லி தான் அனுப்புவோம். சரிங்களா? அப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான மரத்தை பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பறவை நட்சத்திரக்குரிய பறவை இருக்குது, விலங்கு இருக்குது. அப்போ நம்ம நட்சத்திரக்குரிய பறவை பார்த்தீங்கன்னா வானம்பாடி. வானம்பாடிங்கிற பறவை பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். வானம்பாடியிலே பார்த்தீங்கன்னா சாம்பல் வானம்பாடி, புதிர் வானம்பாடி, கனடி வானம்பாடி நிறைய இருக்குது. அதில் ஒரு நிறைய வகைகள் இருக்குது. ஏன்னா என்னோடய நட்சத்திரங்கிறனால நான் நிறைய செக் பண்ணி பார்த்துருக்குறேன். நீங்களுமே வந்து வானம்பாடி பறவை வந்து உங்களுடைய இமேஜாவோ இல்லை ஸ்க்ரீன்ஷாவில் எங்கேனாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியண்டாக பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை தொழில் வச்சுருக்கீங்களா இருக்கட்டும், உங்களோட விசிட்டிங்கள் இடம் நீங்கள் வந்து வானம்பாடி அந்த குருவியோட ஸ்டிக்கர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறது, உணவு வைக்கிறது எல்லாமே இருக்குது. ஏன்னா வானம்பாடி பறவைங்கிறது வந்து அது குதிரை காடு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுங்க, கூச்சி கூச்சி ஓடும், வேகமாக ஓடும். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த பேர் இது இப்போ தான் தெரிஞ்சுக்காரு. இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த போட்டல் தெரிகிற குருவியோடு தான் வானம்பாடி. அப்படிங்கிற இப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வானம்பாடி குருவியை உங்களுடைய இமேஜாக வச்சு பயன்படுத்துகிறப்ப உங்கள் சிறப்பு உண்டுங்க. அடுத்தது அனுச நட்சத்திரத்துக்குரிய ஆலயம் கடவுள் மகாலட்சுமீஸ்வரர் கோயில். அதான் அனுச நட்சத்திரத்தில் அவதரித்த கடவுள். கடவுள் பேர் பார்த்தீங்களா? ஏற்கனவே அனுச நட்சத்திரம் மகாலட்சுமி உரிய நட்சத்திரம் நம்ம பார்த்துட்டோம். அனுச நட்சத்திரத்தில் அவதரித்த சிவபெருமான் பேருமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமீஸ்வரர். அது எங்கே இருக்குன்னா திருநின்றியூர். திருநின்றியூர் அது எங்கே இருக்குது? மயிலாடுதுறையிலேருந்து செம்மனார் கோயில் சீர்காழி அந்த பக்கம் போகிற வழியில் செம்மனார் கோயில் பக்கத்துலேங்க அந்த ஊர் மகாலட்சுமி கோயில். அனுச நட்சத்திரக்காரங்களாம் எல்லாருமே மயிலாடுதுறை செம்மனார் கோயில் போகிறதுல ஏன்னா அங்கே அனுச நட்சத்திரத்துக்குரிய கோயில்னு எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு பாருங்கள், அந்த காமிக்கிற பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் மகாலட்சுமி கோயில். இந்த கோயிலுக்கு வந்து அனுச நட்சத்திரம் அன்று நீங்கள் போய் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அடுத்தது அனுச நட்சத்திரக்குரிய பைரவர் சொர்ண பைரவர். அவர் எங்கே இருக்கார்? சிதம்பரம் நடராஜர் பெருமாள் கோயில் இருக்கார். நடராஜர் கோயில் பார்த்தீங்களா சிதம்பரம், அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தான் வந்து சொர்ண பைரவர் இருக்கார். சொர்ண பைரவரை போய் நம்ம வழிபட்டாலே நம்மளுக்கு சனீஸ்வர பகவானால் வர கெடு பலன்கள் நீங்கும். அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு செய்யலாம் எப்பயுமே. அதேமாரி நம்ம நட்சத்திரக்குரிய பைரவர் சொர்ண பைரவர். சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு எல்லா ஆலயங்களையுமே இருப்பாங்க. நீங்கள் அவங்களே வழிபட்டு வரலாம். சிதம்பரத்தில் இருக்கிற சொர்ண பைரவரை போய் அனுச நட்சத்திரனால நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கடன், நோய், எதிர் தொல்லைகள் எல்லாமே விலகும். சனீஸ்வர பகவானால் வரும் கெடு தொல்லைகள் எல்லாமே விலகும். நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்குங்க. இப்போ நம்மளுடைய நட்சத்திரக்குரிய பைரவரையும் நம்ம நட்சத்திரக்குரிய கடவுளையும் வழிபடுறது சிறப்பு. அடுத்தது அனுச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்குலாம் எந்தெந்த நட்சத்திரங்கள் நல்லது செய்யும்? 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரங்கிறது அனுசம். ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 2, 4, 6, 8 இந்த நட்சத்திரங்கள்ங்கிறவங்க போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லது செய்யும். ஏன்னா 2வது நட்சத்திரம் சம்பத்தாரை, 4வது நட்சத்திரம் சேமத்தாரை, 6வது நட்சத்திரம் சாதகத்தாரை, 8வது நட்சத்திரம் மித்திரத்தாரை. மித்திரத்தாரைங்கிறது ஒரு நட்பு நட்சத்திரம். சரிங்களா? அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம் இந்த நட்சத்திரம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி அமையும். இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் ஆலயங்களுக்கு போகிறது, புதுசாக ஏதாவது வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறது, இந்த நட்சத்திரக்குரிய தெய்வங்களை வழிபடுறது, சித்தப்பெருமக்களை வழிபடுறது எல்லாமே ஒரு சிறப்பு உண்டுங்க. எப்பயுமே நம்மளுக்கு நல்ல சில நட்சத்திரக்குரிய மரங்களாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், அதோட குறியீடுகளாக இருக்கட்டும், நீங்களாம் சாதக நட்சத்திர தரைக்குற
அந்த குறியீடை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கனாலே ஒரு சிறப்பாக இருக்கும். திருவோண நட்சத்திரக்குரிய குறியீடுகள் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுமாதிரி கேட்ட நட்சத்திர ஒரு குறியீடை நீங்கள் பயன்படுத்தலாம், டாட் போடலாம். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். சரிங்களா? இது நல்லதொரு நட்சத்திரத்தை நம்ம பார்த்துருவோம். இது நன்மை தரும் நட்சத்திரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு நட்சத்திரம்னு ஒன்று உண்டுங்க. சிறப்பு நட்சத்திரம் என்ன? ஆமாம், ஏதோ ஒரு ஆலயங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விசேஷம் நடந்தால் சிறப்பு பெருந்துறாங்க இல்லைங்களா? அதேமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெடு பலன்கள் முயற்சி செஞ்சுட்டே இருக்குங்க. எந்த விஷயமாவது நம்மளுக்கு நல்லா நடக்கணும், விரைவில் தொழில் சிறப்பாக அமையணும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், திருமணம் அமையணும், குழந்தைங்க நல்லா கல்வி அமையணும், நம்ம ஏதாவது வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். மனிதனாக பிறந்தவங்க எல்லாருமே ஒரு கோரிக்கை உண்டு. ஆனால் நான் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அனைத்துமே தடையாயிருதுங்க, காரியம் தடையாகிட்டே இருக்குங்க, என்ன பண்ணுறேன்னு தெரிலங்க, என்னோடய முயற்சி அனைத்துமே வீணாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 13வது நட்சத்திரம், அப்போ அனுச நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திர நாளில் பரணி நட்சத்திரக்குரிய சித்த பெருமக்கள், பரணி நட்சத்திரக்குரிய கடவுள், பரணி நட்சத்திரக்குரிய விருச்சம், இதெல்லாம் நீங்கள் வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருங்க. பரணி நட்சத்திரக்காரங்க தான் உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஒரு டர்னிங் பாயிண்ட்டு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்தவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அது என்னோட வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குது. ஏன்னா நான் அனுச நட்சத்திரம்ல பரணி நட்சத்திரம் எடுத்துட்டாலே போகர் சித்தர், ஏன்னா நம்ம மாதிரி சித்தர் தான் அடிக்கடி வருவார். ஆனால் போகர் பழனியில் இருக்கிற போகரை போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. அது போகர் பிரச்சனை பண்ண முருகனை போய் பழனியில் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே பழனி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சிறப்பு உண்டுங்க. அது அனுச நட்சத்திரக்காரங்க நீங்கள் போய் பழனியில் முருகரை வணங்கிட்டு சிறப்பு நட்சத்திரமாக இருக்கிற போகர் பிறந்த நட்சத்திரம் பரணி அவர் பிறந்த நட்சத்திரக்குரிய போகரையும் வணங்கிட்டு நீங்கள் வந்தீங்கனாலே வாழ்க்கை சிறப்பு உண்டுங்க எப்பயுமே. சரிங்களா? இது சிறப்பு நட்சத்திரம். அன்றைய நாள் செய்கிற அனைத்து காரியங்களையும் நம்மளுக்கு வெற்றி. அடுத்தது நல்லதெல்லாம் பார்த்துட்டோம்ல, அடுத்து கெடுதல் செய்து ஒருத்தர் வருவாங்க இல்லையா? அதேமாதிரி 27 நட்சத்திரத்தில் 18வது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். அது என்னங்க? பணப்பகை. ஆமாங்க, நம்மகிட்ட இருக்க பணத்தை விரயமாக்குறது, தேவையில்லாத செலவாக்குறது, பணத்தை தொலைக்கிறது, கொடுத்துட்டு அதை திரும்ப பெற முடியாமல் ஒரு சிக்கலம் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் நடந்தாலே அது பணப்பகை நட்சத்திரம். அப்போ அனுச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு 18வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். நீங்கள் வந்து சிற்ப நட்சத்திரம் அனுசத்தில் அனுசை, கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் அப்படி எண்ணிட்டு வந்தீங்கன்னா 18வது நட்சத்திரம் புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரம் அன்று நாம் குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். குடுக்கல் வாங்கல் செய்யாமல் இருந்தாலும் நல்லதுங்க. பணம் கொடுத்தீங்கன்னா வராது, நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கடன் அடைக்க முடியாது. இதேமாதிரி சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுறாது. அதனால் அன்றைய நாளில் நம்ம வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னொன்று, அன்றைய நாளில் வண்டி வாகனத்தில் போகிறப்ப நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஹெல்மெட் எடுத்து வச்சிட்டோமா, வண்டியோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, லைசன்ஸு இதெல்லாம் ஜெராக்ஸ் நம்ம வண்டியில் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஏங்க? ஆமாங்க, அன்றைய நாளில் நீங்கள் வண்டியில் போகிறப்ப இன்னுமே நிற்காத, என்றைக்கும் நிற்காத ஒரு போலீஸ்காரங்க நிற்பார், உங்களை பிடிப்பார். இது ஏதாவது ஒன்று கொண்டு போயிருக்க மாட்டீங்க, அன்றைக்கி தேவையில்லாமல் பெனால்ட்டி கட்டி நீங்கள் ஃபைன் கட்டுற மாரி சூழ்நிலை உண்டாக்கி விட்டீங்க. ஏன்னா அன்றைய நட்சத்திரம் அப்படி. நம்மகிட்ட இருக்க பணத்தை விரயமாக்கணும். விரயங்கிறது வந்து சந்தோஷமாக கொடுக்குறதுங்களா? வருத்தப்படுவோம். தேவையில்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஃபைன் போட்டு பெனால்ட்டி கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சுன்னு வருத்தப்பட்டுருவோம். அப்போ அந்த நட்சத்திரம் அந்த வேலை செஞ்சுட்டு போகிறோம். சரிங்களா? அதனால் அனுச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரம் அன்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது வைநாசிகம். வைநாசிகம் என்னங்க? நம்மளுக்கு அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்படுறது, கௌரவ குறைச்சல் சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாரோட ஜென்ம நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் வரும். அதே போல் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு 22வது நட்சத்திரம் பூரம். பூர நட்சத்திரம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்தையுமே கவனமாக பேச வேண்டும், பழக வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கேலி கிண்டல் பேச்சு அன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன் அப்படின்னா அதுக்கு முதல் நாள் நீங்கள் வந்து எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணி பேசியிருப்பீங்க. கோவப்படாத நண்பர் அன்று கோவப்பட்டு விடுவார். அது உறவிலோ நட்பிலோ விரிசல் வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்கார உறவுகிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு வில்லங்கள் வரும், அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு சங்கடங்களை சந்திக்கிற சூழ்நிலை கொண்டு விடும். அவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு அசிங்கல் அவமானங்கள் ஏற்படும். அப்போ 18வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் நம்ம கவனமாக இருக்கணும். அந்த நட்சத்திரக்குரிய உணவு, அந்த நட்சத்திரக்குரிய குறியீடுகள், அந்த நட்சத்திரக்குரிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் அனுச நட்சத்திரம் பிறந்தவர்கள் அனைவருமே புனர்பூசம், பூர நட்சத்திரக்குரிய விஷயங்களில் கவனமாக இருங்கள், நல்லது நிறைய நடக்கும். சரிங்களா? இப்போ நட்சத்திரம் பார்த்துட்டு அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கான உணவு என்ன? நொங்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய ஊழல் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரத்தை பற்றி, நொங்கை பற்றி நிறைய ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். நொங்கு வந்து ஒரு இயற்கையான உணவு. அது நம்ம தமிழ்நாட்டு
மரம் பார்த்தீங்கன்னாலே அரசு மரம் என்ன, தமிழக அரசுடைய மரம் பார்த்தீங்கன்னா பனை மரம். அந்த பனை மரத்தில் வர நொங்கு வந்து அவ்வளோ சிறப்பு. நொங்கு பயணி குடிச்சிங்கனாலே அவ்வளோ சிறப்பு. உடம்புக்கு நல்லது, எனர்ஜியாக இருப்போம், ஆண்மைக்கு நல்லது. ஆண்களுக்கு, குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வேர்க்கு வராது, தேவையில்லாத அலர்ஜி இருக்காது, தேவையில்லாத ஜூஸ் அதே நம்ம வாங்கி கொடுக்குறத விட நொங்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சிறப்புங்க. அதேமாதிரி வேர்க்குது இருக்குது அப்படின்னா அந்த நொங்கு இது பண்ணுறப்ப தண்ணி வரும். அந்த தண்ணியை அவங்களுக்கு உடம்பு மூலம் முகத்தெல்லாம் பூசி விட்டிங்கனாலே அவங்களுக்கு பருவ வராது. பெண்கள் வந்து அந்த முகத்தெல்லாம் சில சில கருப்பாட்டை இது மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் நொங்கு மேலே இருக்கிற அந்த, ஏன்னா நொங்கு வந்து அப்படியே சாப்பிடணும், தோற்பு தன்மையோட சாப்பிட்டா தான் நல்லது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நொங்கு மேலே இருக்கிற அந்த மஞ்சள் மேலே இருக்கிற ஒரு இதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்படி அந்த இதை எடுத்துட்டிங்கன்னா அதை அரைச்சி நீங்கள் முகத்தெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த முகத்தில் இருக்கிற அந்த மஞ்சுங்கிற அந்த மங்குங்கிற அந்த பருவங்கிற மாதிரி வர்றது எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அதனால் நீங்கள் நொங்கு சாப்பிடலாம், தானம் பண்ணலாம், யாருக்காலும் வாங்கி கொடுக்கலாம். நண்பர்களை கூட்டு போய் நீங்களுமே நொங்கு பயணிலாம் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நொங்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க. அடுத்தது இளநீர். இளநீர் வந்து ஒரு இயற்கையான பானம். மனசு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக வருது. ஏன்னா அது நம்மளுடைய மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம்லாம் அவங்க எல்லாமே இயற்கையாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் நொங்கு சாப்பிட்லாம், இளநீர் சாப்பிட்லாம். இளநீரை நண்பர்கள் வாங்கி கொடுங்க. இளநீர் அபிஷேகத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்புங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் இளநீரை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. அனுச நட்சத்திரமே நீர் நட்சத்திரம், அது ஒரு கிணற்று நட்சத்திரம், விருச்சிகம். சரிங்களா? அப்போ அனுச நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாருமே நீர் அபிஷேகத்துக்கு நீங்கள் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா பால், தயிர், மோர் எதுனாலும் வாங்கி கொடுக்குற மாரி இளநீர் வாங்கி கொடுக்கலாம். இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. நம்ம நட்சத்திரக்குரிய உணவுப் பொருள் இளநீராக இருக்கிறதுனால நீங்கள் இளநீர் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. சரிங்க. அடுத்தது அனுச நட்சத்திரத்துக்கான யோனி விலங்கு. யோனி விலங்குன்னா என்னென்னு பார்க்குறீங்களா? நம்மளோட ஜாதகத்தில் எல்லாமே இருக்குங்க. திதி, கரணம், யோகம், யோனி எல்லாமே இருக்குது. அந்த முதல் பக்கத்தில் இருக்காது, எல்லாமே நம்ம யாரும் பார்க்குறது கிடையாது. அந்த முதல் பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே நம்ம ஜெயிச்சு வந்துடலாம். அப்போ அந்த யோனி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண் மான் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானோட இமேஜை நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்லா பலன் தரும். ஏன்னா மானோட அந்த குணாதிசயங்கள் தான் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அந்த சாத்விக குணம், சாந்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது எல்லாமே மானோட தன்மை. அதனால் அனுச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாகவும் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாலும் சாது மிரண்டால் கால் படாத மாதிரியும் இருப்பாங்க. ஏன்னா நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மானே சிங்கத்தையும் புலியெல்லாம் குத்தி தூக்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி சில டைமில் நடந்துட்டு வந்துடும். சரிங்களா? அப்போ அனுச நட்சத்திரக்குரிய கடவுள் ஸ்ரீ லட்சுமி நாராயணர். அனுச நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க யார் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணர். 27 நட்சத்திரத்துக்குமே 27 கடவுள்கள் அவதரிச்சிருக்காங்க. 21 ஆலயங்கள் இருக்குது, 27 பைரவர் இருக்கார். சரிங்களா? அப்போ அனுச நட்சத்திரத்தில் அவதரித்து ஸ்ரீ லட்சுமி நாராயணர் வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க. ஏன்னா நட்சத்திரக்குரிய கடவுள் வழிபட்டால் நமக்கு சிறப்பு உண்டு. அடுத்தது நட்சத்திரக்குரிய குறியீடு கொடை, அம்பர்லா. நம்ம கொடை யூஸ் பண்ணலாம். விரிச்சு வச்ச மாதிரி கொடையை வந்து நம்மளுடைய வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ ஸ்டிக்கர் இமேஜெலாம் ஒட்டி வைக்கலாம். நீங்கள் கடை வச்சிருக்க மாதிரி இருந்ததுன்னா சின்ன சின்ன கொடையெல்லாம் வைக்கும், அதோட வாங்கி நீங்கள் வந்து ஷோகேஸ் மாரி வச்சுருக்கலாம். ஏன்னா நம்மளோட குறியீடு இருக்கும் இடத்தில் சிறப்பாக இருக்கும். அடுத்தது மலரும் தாமரை. தாமரை மலரும், நிச்சயமாக தாமரை மலரும். அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு தாமரை நல்லபடி உதவி செய்யும். நீங்கள் வந்து ஆலயங்கள் செல்லும் போது சாமிக்கு வந்து நீங்கள் தாமரை பாயிண்ட் போய் அர்ச்சனை கொடுத்தீங்கனாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமரை மலரும். தாமரை குறியீடை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். நான் என்னோடய வீட்டில் எப்போயே தாமரை வச்சுருப்பேன். என்னுடைய ஃபோனில் பார்த்தீங்கனாலுமே தாமரை போகிற மாதிரி தான் தெய்வங்கள் வச்சுருப்பேன். நரசிம்மர் வச்சுருப்பேன், இல்லை தாமரை பூருக்கும் மகாலட்சுமி பார்த்துருப்பேன். சரிங்களா? நீங்களுமே அதை பயன்படுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குறியீடுகள் பயன்படுத்துங்க. வில் வளைவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து கொடையும் தாமரையும் பூவது, தாமரையை நீங்கள் பயன்படுத்தினாலே அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்புங்க. இதுவரை அனுச நட்சத்திரக்காரங்க எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். விஜய மந்திரத்தில் இருந்து உணவு இருந்து குறியீடு பார்த்தாச்சு. சரிங்களா? இது அனைத்துமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நாம் கற்றது, தெரிந்தது, அறிந்ததை நம்முடைய சேனல் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இதை போன்ற ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நான் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நற்பவி.